அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி டிசம்பர் 1ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக மகாத்மாவின் விருப்பத்தை நிராகரித்த காங்கிரஸ். இதில் முக்கியமாக வந்தே மாதரம் பாடலை பற்றி பேசியிருக்காங்க. இந்த வந்தே மாதரம் பாடலை பார்த்திங்கன்னா 1875ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியிருப்பார். இந்த வந்தே மாதரம் பாடல் 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். அதுக்கப்புறம் 1905 வங்கப்பிரிவின் போது பாடப்பட்டது. 1907 சூரத் பில்லின் போதும் பாடப்பட்டிருக்கு. அதிலிருந்து முக்கியமானது தென்னாப்பிரிக்காவில் இருந்து வெளியிடப்பட்ட இந்தியன் ஒப்பீனியன் வார இதழில் 1905 டிசம்பர் 2ஆம் தேதி வந்தே மாதரம் குறித்து தனது உணர்வுகளை மகாத்மா காந்தி முதல் முறையாக வெளிப்படுத்தியிருக்கார். வந்தே மாதரம் பாடலை பயன்படுத்துவது குறித்து பகுப்பாய்வு செய்யப்படும் என்று காங்கிரஸ் கூறியது. துரதிருஷ்டவசமாக 1937ஆம் ஆண்டு அக்டோபர் 26 இந்த பாடலை காங்கிரஸ் சமரசம் செய்தது. அப்போது காங்கிரஸ் இந்த பாடலை 1937 அக்டோபர் 26 சமரசம் செஞ்சுருக்காங்க. சமூக நல்லிணத்துக்கான நடவடிக்கை என்ற பெயரில் பாடலின் பல பக்திகளை காங்கிரஸ் நீக்கியிருக்காங்க. எப்போ? 1937. 1907ஆம் ஆண்டு சுதேச நிறுவனத்துக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் கப்பல் ஒன்றை கட்டினார். அந்த கப்பலில் வந்தே மாதரம் என்று பொறித்தார். மகாகவி பாரதியார் வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்து பாடல்கள் இயற்றியுள்ளார். அவரின் பல தேசபக்தி பாடல்களில் வந்தே மாதரம் மீதான பக்தி தெளிவாக தெரியும். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்ற நாட்டுப்பற்றுமிக்க பாடலே அவர் எழுதியிருக்கார். யார்? பாரதியார். அதே போல் முன்னாடியே பார்த்தோம், கல்கத்தாவில் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்தே மாதரம் பாடலை ரவீந்திரநாத் தாகூர் முதலில் பாடினார். அதைத் தொடர்ந்து 1905 பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் சாரலா தேவி அந்த பாடலை பாடியிருக்காங்க. அப்போது அந்த பாடலில் முக்கிய திருத்தம் செய்யப்பட்டது. எப்போ? 1905. அது மக்கள் தொகையை பற்றியது. அசல் பாடலில் 7 கோடி பேர் என்று இடம்பெற்றிருந்ததை 30 கோடி பேர் என்று மாற்றி பாடி முழு தேசத்தின் கவனத்தையும் வந்தே மாதரம் பாடலின் பக்கம் சாரலா தேவி திருப்பியிருக்காங்க. ஸோ வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டது எப்போனா 1875 நவம்பர் 7. முதல் எப்போ பாடினாங்கன்னா 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1905 பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் சாரலா தேவி பாடியிருப்பாங்க. இது எப்போ தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 24. அடுத்ததான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவி நீக்க தீர்மானம். இந்தியா கூட்டணி தீவிரம். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு அருகே அமைந்துள்ள தீபத்தூணில் விலக்கேற்ற கோயில் அதிகாரிகளுக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் பதவி நீக்கம் செய்கிறதுக்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் அரசமைப்பு விதிகளின்படி ஒரு நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்கத்துக்கு விதி 124 உட்பிரிவு 4 வகை செய்கிறது. அப்போது ஒரு நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்கத்துக்கு விதி எந்த விதினா 124 சப்கிளாஸ் 4. இதற்கு மக்களவையில் இருந்து குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் அல்லது மாநிலங்களில் இருந்து 50 உறுப்பினர்கள் கையொப்பமிட வேண்டும். இந்த குறைந்தபட்ச ஆதரவு எட்டப்பட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அது முறையான விசாரணை நிலையை அடையும். அதன் பிறகு மூவர் குழு நியமிக்கப்பட்டு அறிக்கை அளித்தவுடன் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்கப்படும். இதன் முடிவில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தால்தான் அது தொடர்புடைய தீர்மானத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் செய்யணும்னா அப்படின்னு சொல்கிறது 124 சப்கிளாஸ் 4. அதில் மக்களவையில் 100 உறுப்பினரும் மாநிலம் 50 உறுப்பினரும் கையொப்பமிடணும். அந்த கையொப்பமிட்ட தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது முறையான விசாரணை நிலையை ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைப்பாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் தொடர்பாக விவாதிப்பாங்க. அந்த விவாதத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த வாக்கெடுப்பில் 3/2 பங்குக்கு குறையாமல் வாக்கு இருந்தால் தான் குடியரசுத் தலைவர் அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும். அடுத்ததாக PM யாசவி உதவித்தொகை விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பனையினர் நலத்துறை இயக்குநரகம் சார்பில் மாவட்ட அலுவலருக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை. PM யாசவி திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட பள்ளிகளில் 9 மற்றும் +1 வகுப்புகளில் படிக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பனையினர் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 4000 கல்வி தொகை வழங்குகிற PM யாசவி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்பத்தை மாவட்ட அளவில் வரவேற்கிறாங்க. இந்த PM யாசவி எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2021 மற்றும் 22ஆம் ஆண்டு கல்வியாண்டில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த PM யாசவிக்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, பிரதான் மந்திரி யங் அச்சீவர்ஸ் ஸ்காலர்ஷிப் அவார்டு ஸ்கீம் ஃபார் வைப்ரண்ட் இந்தியா. சரிங்களா?
இதுதான் வந்து பிஎம் யாசவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா 98 கோடியில் மீன்பிடி துறைமுகங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காரு. தமிழகத்தில் 98.92 கோடியில் மேம்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்குதளம் மற்றும் புதிய மீன் விதை பண்ணை ஆகியவற்றை திறந்து வச்சிருக்காரு காணொலி மூலயமா. இதில் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் 60 கோடியில் ஏற்படுத்தப்பட்ட கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகள், பெரிய நாயகி தெரு மீனவ கிராமத்தில் 26 கோடியில் தூண்டில் வலையுடன் மேம்படுத்தப்பட்ட மீனவ இறங்குதளம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 10 கோடியில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகம், தென்காசி மாவட்டம் கடனா கிராமத்தில் 2.92 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மீன் விதை பண்ணை என மொத்தம் 98.92 கோடியில் 4 முடிவுற்ற பணியில் வந்து முதல்ல வந்து திறந்து வச்சிருக்காரு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் உலக மீனவர் தினம் வந்து நவம்பர் 21ஆம் தேதி கொண்டாடப்படும். அடுத்தா குமரி கண்டம் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா, ஒரு பொதுநல வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதில் இந்திய பெருங்கடல் பகுதியில் குமரி கண்டத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக தமிழக அரசு வந்து முன்வரணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதை. அடுத்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா 2025 குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஆளுநர் வந்து அமைச்சிருக்காரு. தமிழகத்தில் உள்ள பல்வேறு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவங்கள் மற்றும் பயிற்சி மையங்களை ஒருங்கிணைத்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் மசோதாவை கடந்த 2022இல் தமிழக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல்வாழ்வுத்துறை உருவாக்கியது. எந்தெந்த மருத்துவத்தை இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவங்கள் மற்றும் பயிற்சி மையங்களை வந்து ஒருங்கிணைச்சு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னு உருவாக்குறதுக்கான மசோதா வந்து 2022இல் தமிழக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல்வாழ்வுத்துறை வந்து உருவாக்கியது. இது தொடர்பான மசோதா வந்து நிதி தொடர்பானது என்பதால் இந்த மசோதாவின் சட்ட முன்வரைவு வந்து அறிமுகம் செய்வதற்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் பெற வேண்டியிருக்கு. அப்படி ஒரு மசோதா பரிசீலனையில் இருக்கும்போது அதில் திருத்தங்களை முன்மொழிய கோரும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு வந்து கிடையாது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே உள்ள அந்த அதிகாரத்தில் ஆளுநர் வந்து கருத்து கூறும் அதிகாரம் இல்லை. இந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தும் போது சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பேரவையில் தெரிவிக்க வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இது அரசியல் சட்டத்திற்கு முரணானது என முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் பேரவையில் ஆளுநரின் கருத்தை நிராகரிக்கவும் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை முன்மொழிந்தும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநருக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மசோதா வந்து பரிசீலனையில் இருக்கும்போது அதில் திருத்தமோ முன்மொழிவோ கோர்றதுக்கு ஆளுநருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அதே போல் இந்த தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா 2025 அது ஆனால் எப்போ வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா 2022 உருவாக்கியிருக்காங்க மசோதா. அடுத்ததாக யானைகள் இடைமாற்றம் செய்வதற்கான வழிமுறைகள். யானை வந்து என்னென்னா, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது நிறைய வந்து பாதிப்பு ஏற்படுது. அதுக்காக விரிவான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்குறதுக்கு உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்தின் இயக்குனர் உதயன் தலைமையில் நிபுணர் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசின் முதன்மை தலைமை வன பாதுகாவலரும் உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்தின் இயக்குனருமான உதயன் இந்த குழுவுக்கு வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே போல் அவர் தேவைக்கேற்ப சூழலில் வல்லுநர்கள் மற்றும் புவியியல் வல்லுநர்களை நிபுணர்களாக கூடுதலாக நியமிக்க அந்த குழுவுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, யானைகள் இடமாற்றம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறை குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயன். அடுத்ததாக தீர்ப்புகள் திருத்தப்படலாம். மனிதாபிமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்க முடியுமே தவிர உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்கவோ நிராகரிக்கவோ குடியரசுத் தலைவருக்கே கூட அரசியல் சாசனம் அதிகாரம் வழங்கவில்லை. நாடாளுமன்றம் அரசியல் சாசனத்தின் திருத்தம் மேற்கொள்வதன் மூலம் மட்டுமே தீர்ப்புகளை செல்லாததாக முடியும் என்று அரசியல் சாசனத்தின் 141வது பிரிவு வந்து தெளிவுபடுத்துகிறது. அப்போது நாடாளுமன்றம் வந்து அரசியல் சாசனத்தில் திருத்தம் மேற்கொள்வதன் மூலம் மட்டும்தான் ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கொடுக்குது அப்படின்னா அதை வந்து செல்லாததாக்க முடியும் அப்படின்னு அரசியல் சாசனத்தினுடைய 141வது பிரிவு தெளிவுபடுத்துது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நாடெங்கிலும் உள்ள எல்லா நீதிமன்றங்களுக்கும் மேலானது என்றும் மற்ற தீர்ப்புகளை அது செல்லாததாக்கும் என்றும் அரசியல் சாசன பிரிவு 141 சொல்கிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த சில தீர்ப்புகள் அவ்வப்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதே உச்சநீதிமன்றத்தின் வேறு அமர்வுகளால் நிராகரிக்கப்படுகின்றன. இது வந்து திருத்தி எழுதப்படப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிகளை பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் வந்து திருத்தம் மேற்கொண்டால் மட்டும்தான் ஒரு தீர்ப்பை வந்து செல்லாதாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திருக்குறள். எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறு ஆகும் மாந்தர் பலர் எவ்வகையால் ஆராய்ந்து தெளிந்த பிறகும்
செயலை மேற்கொண்டு செய்யும்போது அச்செயல் வகையால் வேறுபடும் மக்கள் உலகத்தில் பலர் உண்டு. அதிகாரம் தெரிந்து வினையாடல். அடுத்த அகைன் திரும்ப வந்தே மாதரம் பாடலை பற்றி சொல்லியிருக்காங்க. 1885 சுதந்திரம் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் பாடல் ஒழிச்சது. 1908ஆம் ஆண்டு 18 வயதான சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸ் தூக்கிலிடப்படும் போது வந்தே மாதரம் என முழங்கியபடியே உயிர் துறந்தார். இந்த வீரச் செயல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை சுதந்திர போராட்டத்தில் களத்துக்கு அழைத்தது. அதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டு வந்தே மாதரம் பாடலை தேசிய பாடலாக காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திரம் அடைந்த நாளில் நாடு எங்கும் வந்தே மாதரம் பாடல் தான் ஒலித்தது. இந்தியாவுக்கென தேசிய கீதமாக வந்தே மாதரம் பாடலை வைக்க பெரும்பான்மை ஆதரவு இருந்தும் சில காரணங்களால் ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகன மன பாடல் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது. வந்தே மாதரம் பாடல் சுருக்கப்பட்டு தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150ஆம் ஆண்டு விழா கடந்த நவம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. ஏன் 1875 வந்தே மாதரம் பாடல் நவம்பர் 7ஆம் தேதி பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஏற்றிருப்பார். அதனுடைய 150ஆம் ஆண்டு விழா தான் 2025 நவம்பர் 7 செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அடுத்தா பான் மசாலா தயாரிப்பு நிறுவனங்கள் மீது செஸ் வரி விதிக்கும் மசோதா நிறைவேற்றும். ஜிஎஸ்டியின் கீழ் பான் மசாலாவுக்கு 40% வரி விதிப்பது, அதுடன் மேல் வரி அதாவது செஸ் வரி வசூலிப்பதற்கான மசோதா மக்களில் நிறைவேறியது. உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் குட்கா, பான் மசாலா போன்றவற்றுக்கு தடை விதிக்க வேண்டும். அவற்றுக்கு மேல் வரி விதிப்பது உடல் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிரச்சனைக்கு தீர்வு காண உதவாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது விதிக்கப்பட்ட மேல் வரி மூலம் வசூலாகும் தொகை மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே தெரிவித்தார். ஆனால் என்ன விகிதத்தில் அந்த தொகை பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு மசோதாவில் குறிப்பிடப்படவில்லை. அதுக்கப்புறம் பொது சுகாதார மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அது பொது சுகாதாரம் பற்றி எங்கே இருக்குன்னா மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் பொது சுகாதாரத்தை மாநிலங்கள் பராமரிக்க வேண்டும். அதே போல் இந்த தீங்கிழிக்கும் பொருட்கள் மீது மட்டுமே மேல் வரி விதிக்கப்படும். அந்த மேல் வரினா செஸ் வரி தான் குறிப்பிடுறாங்க. ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜிஎஸ்டியின் கீழ் பான் மசாலாவுக்கு 40% வரி வச்சிருக்காங்க. அது போக செஸ் வரியும் வச்சுருக்காங்க. அடுத்த கடலுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி. டென்மார்க் தமிழக மின் வாரியம் ஒப்பந்தம். தமிழக பகுதியில் உள்ள கடலுக்கு காற்றாலை அமைத்து மின் உற்பத்தி செய்யும் திட்டத்துக்கு டென்மார்க் எரிசக்தி துறை இடையே தமிழக மின் வாரியம் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. உலகில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியிலும் காற்றாலை மின்சார நிறுவனத்திலும் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. நாட்டின் காற்றாலை மூலம் 54,000 மெகாவாட் மின் நிறுவன திறன் தென் மாநிலங்களில் பங்கு 50% இருந்து வருகிறது. அப்போது உலகில் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் காற்றாலை இதில் பார்த்திங்கன்னா இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. இதனிடையே தமிழ்நாட்டில் வங்க கடலோர பகுதியில் உள்ள கடல் பரப்புக்கு காற்றாலை அமைத்து அதன் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நிபுணர்கள் கண்டறியப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் பசுமை எரிசக்தி கழகத்திடம் கிடையாது. அடுத்த டென்மார்க் எனர்ஜி ஏஜென்சி நிறுவனத்துடன் தொழில்நுட்ப பரிமாற்றத்துக்கான ஒப்பந்தம் தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கையொப்பமானது. இதன் மூலம் தமிழகத்தின் ராமேஸ்வரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட கடற்பரப்புகளில் காற்றாலை அமைக்கும் திட்டமானது தொழில்நுட்ப பரிமாற்றப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது கடலுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி. தமிழகம் எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க? டென்மார்க் நாட்டுடன். அதே போல் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி மற்றும் காற்றாலை மின்சார நிறுவனத்தில் இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. நாட்டின் காற்றாலை மூலம் 54,000 மெகாவாட் நிறுவன வகையில் தென் மாநிலத்தினுடைய பங்கு 50% இருக்குது. சிறுபான்மையினர் மேம்பாட்டுக்கு 11 ஆண்டுகளில் 7,641 கோடி செலவிடப்பட்டது மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய சிறுபான்மையினர் மேம்பாட்டு நிதி மூலம் சீக்கியர்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினர் மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடப்படுகிறது. இந்த நிதி உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1994ஆம் ஆண்டு. அப்போது முதல் இப்போது வரை கிட்டத்தட்ட 10,225.83 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 27.35 குடும்பங்கள் பல்வேறு திட்டங்களும் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சிறுபான்மையினருக்கான மேம்பாட்டு நிதி 1994 உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிரதம மந்திரியுடைய கௌசல் விகாஸ் திட்டம் என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் திட்டம் தான் இந்த கௌசல் விகாஸ் திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் திட்டம் 4.0 எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட டார்கெட்டு 2022 2026 வரைக்கும் இதனுடைய டார்கெட் வச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக? திறன் மேம்பாட்டு. சரிங்களா? திறன் மேம்பாட்டுக்காக தான் இந்த கௌஷல் விகாஸ் திட்டம் உருவாக்கியிருக்காங்க. வருமான ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பு. சர்வதேச அளவில் 50% பேர் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலக மக்கள் தொகையில் 1/3 பங்கினர் மட்டுமே வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு குறைவாக உள்ள இடத்தில் வாழ்கின்றனர். சுமார் 25% 1990க்கு பிறகு வருமானம் ஏற்றத்தாழ்வு ஆகிய இரண்டும் மிக கடுமையாக அதிகரித்துள்ள பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர்.
இந்த ஏற்றத்தாழ்வு பற்றி ஐநாவுடைய வளர்ச்சி இலக்கு மொத்தம் 17 வளர்ச்சி இலக்கில் 10வது இடத்த வந்து இந்த ஏற்றத்தாழ்வை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் ஐநா சபையின் 2030 நிலையான வளர்ச்சி திட்டம் என்பது மனித முன்னேற்றம் பொருளாதார செழிப்பை அடைவதற்கான உறுப்பு நாடுகள் கடந்த 2015 ஏற்றுக்கொண்ட ஒரு திட்ட வரைபடமாகும். அடுத்த சென்னையில் தொடங்கியது உலகக்கோப்பை ஸ்குவாஷ். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ வளாகத்தில் தொடங்கியது. டிசம்பர் 9 முதல் 14 வரை வந்து நடைபெறுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்கனவே சென்னையில் வந்து உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி வந்து நடைபெற்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ கரண்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. அடுத்ததாக 23 சிறு விளையாட்டு அரங்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் 69 கோடியில் 23 பேரவை தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் சிறு விளையாட்டு அரங்குகளை வந்து கட்டுமான பணிகளை முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அப்போது 23 சிறு விளையாட்டு அரங்கம் 69 கோடியில் வந்து திறந்திருக்காரு. ஸோ தினமணியில் இந்த முக்கியமான நியூஸ் தான். அடுத்து இந்து தமிழுக்கு போவோம். அடுத்த ஹெச்ஜி என்ற குறியீடு பாதரசத்தை குறிக்கிறது. இந்த குறியீடு லத்தீன் மொழியில் ஹைட்ரார்ஜிரம், சரிங்களா, ஹைட்ரார்ஜிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இதனுடைய சுருக்கம் தான் வந்து ஹெச்ஜி. இது சாதாரண வெப்பநிலையில் திரவநிலையில் உள்ள ஒரே உலகம். அப்போது சாதாரண வெப்பநிலையில் திரவநிலையில் காணப்படுற ஒரே உலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி தான், பாதரசம் தான். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஆசியாவின் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றான சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெயர் சூட்டப்பட்டது. அதன் பின்னர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை என அழைக்கப்பட்டு வருகிறது. ஸோ ஆசியாவுடைய மிகப்பெரிய மருத்துவமனைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை அரசு பொது மருத்துவமனை தான். 2011 தான் வந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பேர் வந்து சூட்டப்பட்டிருப்பாங்க. அன்றிலிருந்து இன்னி வரைக்கும் அவர் பேர் தான் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் 1970, 80களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் உருவாக்கப்பட்ட கே நகர், அதாவது கலைஞர் கருணாநிதி நகர் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 15 செக்டார்கள் 102 தெருக்களை கொண்ட இப்பகுதி விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்டதாகும். அப்போது கே நகர்னால் கலைஞர் கருணாநிதி நகர் தான் கே நகர்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் நகர அமைப்பில் சிறந்து விளங்கியது காஞ்சியை காளிதாசர். நகரேஷு காஞ்சி, அப்பர் வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி. மாணிக்கவாசகர் வந்து தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி என புகழ்ந்தார். 10 பாட்டு விழுவு மேம்பட்ட பழமையான மூதுர் என்று சிறப்பிக்கிறது. இதை பற்றி வந்து காஞ்சி வந்து இப்படி தான் வர்ணிக்கிறாங்க. காஞ்சியை காளிதாசர் பார்த்தீங்கன்னா நகரேஷு காஞ்சி அப்படின்னும், அப்பர் வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னும், மாணிக்கவாசகர் வந்து தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி எனவும் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அது போக 10 பாட்டு வந்து விழவு மேம்பட்ட பழமையான மூதுர் அப்படின்னு சிறப்பிக்கிறது. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி பரப்பளவு அடிப்படையில் சுப்பீரியர் ஏரி ஆகும். இது அமெரிக்கா கனடாவின் எல்லையில் உள்ளது. ஆனால் நீரின் அளவு அடிப்படையில் ரஷ்யாவில் உள்ள பைக்கால் ஏரி தான் வந்து பெரிய ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி பரப்பளவு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஏரி தான் வந்து பெருசு. அதே நீரினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் உள்ள பைக்கால் ஏரி தான் பெருசு. இந்திய தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் ஆகும். கொல்கத்தாவில் 30 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. தற்போது 22 லட்சம் நூல்கள் வந்து இங்கே இருக்குது. இந்த லைப்ரரியை 1948 தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இந்திய தேசிய நூலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1948. முதல் சர்வதேச நவீன ஒலிம்பியாட் 1896ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் நடைபெற்றது. பிரெஞ்சு பிரபு பியர் டி கூபெர்ட்டினால் உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இதற்கான ஏற்பாடுகளை செய்தது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முதல் சர்வதேச நவீன ஒலிம்பியாட் வந்து 1896 ஏப்ரல் 6ஆம் தேதி கிரீஸ் நாட்டில் தான் நடைபெற்றுச்சு. அடுத்து பாரதியாரோட கோட்ஸ். இழிச்செயல்கள் எதுவும் உங்களை பிடித்து தம்மொழி இழுத்து கொண்டு செல்லாதபடி சதா காலமும் விழிப்புடன் இருப்பீர்களாக. பயமின்றி ஒழியுங்கள். சலிப்புக்கு மட்டும் ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். கற்பிக்கும் இடத்துக்கு ஓதும் பள்ளி எனும் சொல் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தமிழில் பழக்கத்துக்கு வந்துள்ளது. சமணத்துறவி திவாகரர் தொகுத்த திவாகர நிகண்டு எனும் நூலில் இந்த சொல் வந்து காண கிடைக்கிறது. அப்போது ஓதும் பள்ளி அப்படின்னு கற்பிக்கும் இடத்துக்கு வந்து எந்த நூல் சொல்லுதுன்னா திவாகர நிகண்டு. ஆங்கில இலக்கியத்தில் அமர காவியமாக போற்றப்படும் பாரடைஸ் லாஸ்ட் எழுதிய கவிஞர் ஜான் மில்டன் பிறந்தநாள். ஸோ அப்போ ஆங்கில இலக்கியத்தில் வந்து அமர காவியமாக போற்றப்படுற ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரடைஸ் லாஸ்ட். அது எழுதியவர் ஜான் மில்டன். உலக கடல் உணவு உற்பத்தியில் சீனா முதலிடம் வைக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் உள்ளன. கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. அப்போ உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இடம் சீனா, ஏற்றுமதியில் இந்தியா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. சணல் உற்பத்தியில் உலக அளவில் 58% பங்களிப்புடன் வங்காளதேசம் முதலிடம் வகிக்கிறது. இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் மேற்கு வங்கம் முதலிடத்தில் உள்ளது. அப்போது சணல் உற்பத்தியில்
58% பங்களிப்புடன் வங்கதேசம் ஃபஸ்ட் இடமும் இந்தியா செகண்ட் இடமும் இருக்காங்க. இந்தியாவில் யார் ஃபஸ்ட் பிளேஸ்னா மேற்கு வங்கம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 1ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் இருந்த முக்கியமான செய்தி தொகுப்பால். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.